අධිකරණයේ පෙනී සිටින්න අල්ලස් ඕ දූෂණ චෝදනා விமர்சன கமிஷம ராஜ்யத்துக்கு கெதர தென்வீம அளவாய் என்பதாக இன்றைய அத பத்திரிகை தொடர்பான செய்தியினை பிரதானமான முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருப்பதை காணலாம். இணைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ராஜித்தவின் வீட்டுக்கு சென்ற அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு ஒளிபரப்பு மூலம் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதேபோல தினகரன் பத்திரிகையில் ராஜித்தவின் மாலபே வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட பிடியாணை அறிவிப்பு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நேற்று அதிரடி என்பதாக தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியினை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித்த செனரத்னவை எதிர்வரும் 29ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் இன்னும் எங்கே இருக்கிற விடயங்கள் தெரிய வராத நிலையில் தான் இப்போது அந்த அறிவித்தல் கடிதத்தை ஒப்படைக்க நீதிமன்ற அதிகாரிகள் நேற்றைய தினம் மாலபேயில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். எனினும் குறித்த சந்தர்ப்பத்தில் அங்கு எவரும் இல்லாத நிலையில் நீதிமன்ற அறிவித்தலை வீட்டின் முன்கதவில் ஒட்டுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அது தொடர்பிலான நீதிமன்றத்தின் உத்தரவுகளையும் ஒளிபெருக்கி மூலம் அறிவிப்பதற்கு நீதிமன்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணைகளுக்கு பிறகு அப்போதைய மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே மற்றும் அப்போதைய முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித்த செனரத்ன ஆகியோர் சம்பவத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டார்கள். முதல் சந்தேக நபரான உபாலி லியனகே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி பிணையில் விடுவிக்கப்பட்டார். இரண்டாவது சந்தேக நபரான முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித்த செனரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை புறக்கணித்து வருவதோடு முன்னாள் அமைச்சருக்கு 2025 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று ஆணைக்குழுவில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க அறிவித்தல் அனுப்பப்பட்ட போதிலும் அவர் ஆணைக்குழுவில் ஆஜராகவில்லை. இவ்வாறு இருக்க இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் விடயங்களை முன்னிலைப்படுத்தி அவருக்கு பிடிவராந்தி இப்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் அப்போதும் அவர் எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம்.